சில வசனங்கள் எஞ்சியுள்ளன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் தன்னுடைய ரஹ்மத்தை பற்றி பல்வேறு அத்தாட்சிகள் மூலமாக நமக்கு விளக்குகின்றார். இந்த சூறாவை மீண்டும் மீண்டும் படிக்கணும், அதிகமாக கேட்கணும், மீண்டும் மீண்டும் படிக்கணும். இந்த வகுப்புகள் பயனுள்ளதா இருக்கா, விளங்க முடியுதா உங்களால? நீங்க படிச்சு பார்க்குறீங்களா இல்லையா? நீங்க தனியா போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும். இது வரைக்கும் அந்த சூறா என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றார், ஒருவேளை நீங்க தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ படிச்சீங்கன்னா நல்லா விளங்கும். சரிங்களா? வகுப்புக்கு வருவதற்கு முன்பும் சரி, முடித்த பிறகும் சரி, ஒரு தடவை எடுத்து பார்க்கணும். 3 பக்கங்கள் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல நிறைய பக்கங்கள் நாம் படிக்கணும். யார் ரெகுலராக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸு, பெரியவங்க, நிறைய விஷயங்களை நாம் படிச்சுட்டே போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் நியூஸ் பேப்பர் படித்தாங்க மக்கள். இப்போ நிறைய பக்கங்கள் நாம் படிக்கிறோம். குர்ஆன் படிக்கிறதுல பெரிய சிரமம் கிடையாது. சரிங்களா? 3-4 பக்கங்கள் கண்டிப்பாக நாம் மிக எளிதாக படிக்க முடியும். கண்டிப்பாக போய் படித்து பாருங்க. மீண்டும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்து பாருங்க. அஸ்ஸாபிகூன், அஸ்ஸாபிகூன்னா யாரு? அஸ்ஸாபிகூன்னா நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டவர்கள், அதாவது ஹையர் கிரேட்ஸ். அவங்க தான் எப்பவுமே முன்னிலையில் இருக்கக்கூடிய, முன்னாடி இருப்பாங்க. அதற்கு அடுத்து ஜெனரல் கேட்டகரி ஒன்று இருக்கு. நல்லவர்களுடைய மிக சிறந்த கேட்டகரி அஸ்ஸாபிகூன். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். அடுத்த சூறாவில் வரும், சூரத்துல் வாக்கிஆல. அதற்கு அடுத்து ஈமான் உள்ளவர்கள், ஈமான் உள்ளவர்கள் சொர்க்கவாசிகள், சொர்க்கவாசிகள். நீங்க இவர்களுடைய பேர் என்ன, எந்த பேரை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார்? அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் யமீன், வலது கூட்டத்தார். அல்லாஹ்விடத்துல வலது கூட்டத்தார், வெற்றியாளர்கள், வெற்றியாளர்கள். இந்த வெற்றியாளர்கள் மிக சிறந்தவர்கள் அஸ்ஸாபிகூன், நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டவர்கள். இடது கூட்டத்தார்னா அல்லாஹ் பாதுகாப்பானது, தண்டனை பெறக்கூடியவர்கள், தண்டனை பெறக்கூடியவர்கள். முதல் 2 சொர்க்கங்கள் சாபிகூன், அந்த கூட்டத்தாருக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கங்கள். வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் என்று நாம் பார்த்தோம். 46வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கங்கள்லாம் எப்படி இருக்கும், அதனுடைய வர்ணனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் நமக்கு சொல்லியுள்ளார். அதற்கடுத்து 62லிருந்து 78 வரைக்கும் அந்த கடைசி வசனத்தை விட்டுட்டார். 77 இந்த ஆயத்து முடிகிற வரைக்கும் அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் யமீன் அவங்களுடைய சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கவாசிகளுடைய சொர்க்கம் எப்படி இருக்கும். வமின் தூனிஹிமா ஜன்னதான், இந்த முதலில் சொல்லப்பட்ட 2 சொர்க்கங்களை விட சற்று குறைவானது. தூணன கொஞ்சம் குறைவு, லெஸ் இன் கிரேட், அந்த மாதிரி இருக்காது, அதை விட சற்று குறைவானவை. வமின் தூனிஹிமா ஜன்னதான், 2 சொர்க்கங்கள் உள்ளன. முதலில் சொல்லப்பட்ட 2 சொர்க்கங்களை விட அந்தஸ்தில் சற்று குறைந்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஜின்களே, மனிதர்களே, உங்களுடைய ரப்பின் எந்த கொலைகளை உங்களால் மறுக்க முடியும்? முதுஹாமதான், கரும் பச்சை நிறமுடையவை. இந்த 2 சொர்க்கங்களும் பச்சை நிறம். கரும் பச்சை நிறம்னா மிக அடர்த்தியான மரங்கள் மிக அதிகமா இருக்கு. அதனால மிக பசுமையாக, பச்சையாக அது காணப்படுகின்றன. அதில் 2 ஊற்றுக்கள் பொங்கிக் கொண்டிருக்கும். இதற்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை பற்றி மிகப்பெரிய கிளைகள், மிக அதிகமான கனி வகைகள், மிக அதிகமான விதைகள் கொண்ட மரங்களாகவும் சொன்னால், இந்த பக்கம் சற்று மாற்றி மிக பசுமையாக இந்த சொர்க்கங்கள் காணப்படும். இதில் ஊற்றுக்கள் பொங்கிக் கொண்டிருக்கும் சொல்றாங்களா? அதுல என்ன சொன்னா, ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும்.
அதுல வந்து நீர் ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும், இதுல வந்து பொங்கிக் கொண்டிருக்கும். எது வந்து அதிகம்? முதல்ல சொன்னதான் அதிகம். ரன்னிங் ஸ்ட்ரீம்ஸ் அது வேற, இது வந்து வெறும் வந்து பொங்கிட்டு இருக்கு தண்ணி, எப்பொழுதுமே வந்து பொங்கிக் கொண்டிருக்கும் இரு ஊற்றுக்கள் இந்த சொர்க்கங்களில் இருக்கும். இது வந்து கம்பேர் பண்ண சொல்றாங்க. தப்சீர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லா விஷயங்களையும் பல வித்தியாசங்களை எல்லாம் சுல்தானுக்காக சொல்கின்றார். இது எல்லாத்துக்கும் கவனித்து பார்த்தா அதுதான் வந்து மிக சிறந்ததா. அதனுடைய பாத்திரங்கள்லாம் தங்கத்தினால் ஆனது. அந்த சொர்க்கங்களுடைய பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பல்வேறு தங்கத்தினால் ஆனது. இந்த அஸ்ஹாபுல் யமீனுக்கு கிடைக்கக்கூடிய பாத்திரங்கள் பல விஷயங்கள் வந்து எதுல? வெள்ளியினால் ஆனது. தங்கம் சிறந்ததா வெள்ளி சிறந்ததா? லேடிஸுக்கு தான் தெரியும் இல்லையா? உங்களை விட லேடிஸுக்கு அதிகமாக தெரியும். இப்போ தங்கம் நமக்கு கிடைக்கணும்னா சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் தான் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களையும் அதனை உபயோகிப்பதற்கு அனுமதிப்பார். ஆக இந்த சொர்க்கங்களில் கிடைக்கின்ற பல்வேறு விஷயங்கள் வெள்ளியால் ஆனவை, வெள்ளியினால் செய்யப்பட்டது. ஃபீஹிமா ஐனான் நவாஹதான் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், இரு ஊற்றுக்கள் பொங்கிக் கொண்டிருக்கும். ஃபீஹிமா ஃபாகிஹத்துன் வ நஹ்லுன் வ ரும்மான் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், இந்த இரண்டு சொர்க்கங்களில் பல்வேறு கனி வகைகள், பழங்கள். அதுல குறிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விஷயங்களை சொல்றான். நஹ்லுன்னா என்ன? அந்நஹீலு, அந்நஹ்லு பேசிக் அரபிக்காவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? பேசிக் அரபிக்காவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ். وَإِنَّ لَكُمْ فِي الْأَنْعَامِ لَعِبْرَةً نُسْقِيكُم مِّمَّا فِي بُطُونِهِ. பல வசனங்கள்ல நம்ம வந்து மிக எளிதா சில வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அதனுடைய பொருள் வந்து நாம் அறிய முடியும். தொழும்போது அதனுடைய சுவை நாம் அடைவோம், சரிங்களா? அதாவது பொருள் அறிந்தால். இல்லைன்னா அவங்க ஓதிட்டு இருப்பாங்க, நாம் வேற உலகத்துக்கு போயிடுவோம் இல்லையா? தொழுகிலே இருப்போம், அந்த கவனம் எங்கே போயிடும். ஃபீஹிமா ஃபாகிஹத்துன் வ நஹ்லுன் வ ரும்மான், இந்த இரண்டு சொர்க்கங்களில் பல கனி வகைகள் உண்டு. குறிப்பாக நஹ்ல் பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழங்களும் ரும்மான், ரும்மான்னா என்ன? மாதுளை, மாதுளம் பழம், மாதுளை. ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், உங்களுடைய ரப்பினுடைய என்னென்ன கொடைகளை உங்களால் மறுக்க முடியும்? கணிமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கான். அதை வந்து நம்ம கவனிக்கணும், அதனை விளங்கி அதை கடைபிடிக்கணும், சரிங்களா? பல நிறங்கள் கொண்ட, பல சுவைகள் கொண்ட, பல பயன்கள் கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு பழங்களை, கனி வகைகளை இந்த உலகத்தில் நமக்கு தந்துள்ளார், சரியா? நிறைய கலர்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனுடைய சுவையும் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனுடைய சீசனும் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனுடைய பயன்பாடுகளும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல்ல கத்துக்கிறோம், அதை வந்து கடைபிடிக்கணும். நல்ல உணவை வந்து நாம சாப்பிடணும், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் இந்த பழங்கள் பக்கம் அதிகமாக போறதே இல்லை மக்கள். காய்கறி வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, காய்கறி பக்கமே போறதில்லை, ரொம்ப மோசமாயிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் வந்த பிறகு காய்கறி, கீரை இதெல்லாம் வந்து சாப்பிட்றதில்லை, அதிகமான நோய்கள் வரும். ஃபாஸ்ட் ஃபுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஆயில், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து சில காலத்துக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், ஆனால் வேகமாக நம்முடைய உடல் உறுப்புகளை பாதிக்கும், பல நோய்கள் வந்து நம்மை தாக்கும். அது வந்து தெரிஞ்சுதான் செய்யறாங்க. இன்றைய ஜெனரேஷன் வந்து மிக வித்தியாசமான ஒன்று, எல்லாமே தெரிஞ்சுதான் செய்யறாங்க, தெரியாம ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஆயிலை பற்றி தெரியும், அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி தெரியும், அவங்களுக்கு வந்து காய்கறியை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் எது கேடு விளைவிக்குதோ அதுதான் விரும்புகிறாங்க, இல்லைங்களா? இன்றைய ஜெனரேஷன் அந்த மாதிரி
தெரிஞ்சே தவறு செய்யறது. உணவு விஷயத்துல அந்த மாதிரி தான் இருக்காங்க, விவாதத்து விஷயத்துல அந்த மாதிரி தான் இருக்காங்க, மறுமை விஷயத்துல அந்த மாதிரி தான் இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சுட்டு தெரியாம ஒன்று தெரிந்தே தவறு செய்யக்கூடிய ஜெனரேஷன் இன்னைக்கு வாழக்கூடியது. என்ன நாம சாப்பிடுவோம், வந்தா பார்த்துக்கலாம், வந்தாலும் தெரியும், நோய் வந்தா பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்போ சொல்லிடுவாங்க சாதாரணமாக. அப்போதான் விளக்கும், கிட்னி இதாகிடும், உடல் உறுப்புகள் பாதிக்கும். அந்த நேரத்துல மருந்து என்ன பயனும் கிடையாது. ஆக நல்ல உணவை சாப்பிட வேண்டும். குலூபின் தொய்யிபாதி மா ரஸக்னாகும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் உங்களுக்கு தந்துள்ள தூய்மையான உணவிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், தூய்மையானவற்றை சாப்பிடுங்கள். யா அய்யுஹர் ருஸுலு குலூ மினத் தொய்யிபாதி வஅமலு ஸாலிஹான். நபிமார்களுக்கும் அதுதான் சொல்லப்பட்டுள்ளது, ஈமான் உள்ளவர்களுக்கும் அதுதான் சொல்லப்பட்டுள்ளது. நல்லதை சாப்பிடுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள். அழகான ஒரு ஆயத்து இல்லைங்களா? யா அய்யுஹர் ருஸுலு குலூ மினத் தொய்யிபாதி வஅமலு ஸாலிஹான். நல்லதை சாப்பிடுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள். நல்ல சாப்பிட்டு நல்ல அமல்களை செய்ய சொல்றாங்க. சாப்பிடலைன்னா நாம் அமல் செய்ய முடியாது. கண்டிப்பாக நமக்கு செயல்படுவதற்கு சக்தி தேவை. அல்லாஹ்வுடைய ரிஸ்க் மூலமாக நாம் அந்த சக்தியை பெற்று சிறந்த முறையில் இபாதத் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, நல்லதை சாப்பிடணும், நல்ல அமல்களை செய்யணும். நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பலவீனமான நிலையிலையும் இல்லைங்களா என்ன சொன்னாங்களா, குழந்தை பெறக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டால் நீங்க என்ன செய்யணும், இந்த ஊரை விட்டு போயிடணும், தூரமா போயிடணும். ஒரு பேரிச்சம்பழம் மரத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா வஹுஸ்ஸி இலைகி பிஜித்இன் நஹ்லத். அந்த நேரத்துல பேரிச்சம்பழம் இருக்கு, மரத்துல நிறைய இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், அதை கொஞ்சம் நீங்க அசைக்கணும். பேரிச்சம்பழம் பார்த்து நீளமானது, அது மிக வலுவானது, அதை கொஞ்சம் அசைக்க சொல்றாங்க. அந்த நேரத்துல பெண்கள் வந்து பலவீனமா இருப்பாங்க, ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, பயந்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா பிரசவ நேரத்துல. அல்லாஹ் வந்து கொஞ்சமாவது நீங்க முயற்சிங்க, அதை கண்டிப்பா அவங்களால ஆட்ட முடியாது. பேரிச்சம்பழம் மரத்தை ஆட்டினா எங்கிருந்து அது பேரிச்சம்பழம் விழா போகுது. ஆனா செயல்பட சொல்றாங்களா, சும்மா உட்கார நம்மால் முடிந்த முயற்சியை நாம செய்யணும். விளைவு அல்லாஹ்வுடைய கைகள். தவக்குல்லாம் சும்மா உட்கார்ந்து துவா செஞ்சா மட்டும் போதாது, செயல்படும். அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபகுலி வஷ்ரபி ஏற்பாடையும் செய்திருந்தால், ஆனால் செயல்படவும் அல்லாஹ் கட்டளையிட்டார். அதே போல அவங்க செயல்பட்டாங்க. அந்த பேரிச்சம்பழம் வந்து குறிப்பா பிரசவ நேரத்துல பெண்களுக்கு முன்பும் சரி பின்பும் சரி மிக சிறந்த உணவு என்று உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க பேரிச்சம்பழம். நாம கூட என்ன செய்யறோம், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலத்துல இந்தியாவில் உள்ள பேரிச்சம்பழம் தான் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களது, பெரியவங்களுக்கு தான் தெரியும். சின்ன வயசுல நாம இஃப்தார் செய்யும் போது நம் நாட்டினுடைய பேரிச்சம்பழம் அதில் வந்து சர்க்கரை சேர்த்துருப்பாங்க, இனிப்பு சேர்த்துருப்பாங்க. அந்த அளவு அது ருசியா இருக்காது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு ருசி வந்து நிறைய விஷயங்கள் அதை சேர்த்து கலந்து கொடுப்பாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சில ஆண்டுகளாக அரபு நாடுகளுடைய பேரிச்சம்பழம் நமக்கு கிடைக்குது. ரமதான்ல மிக அதிகமாக கிடைக்குது, மற்ற நேரத்துல கிடைக்குது. அஜ்வா ஒரு காலத்துல மதீனால தான் பார்க்க முடியும், இப்போ எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். சம்சமும் இப்போ மற்ற நாடுகள்ல நினைக்கும் போதுதான் வாங்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இந்த பேரிச்சம்பழத்தை கண்ணியமிக்கவர்களே ரமதான்ல மட்டும் இல்லாம வருஷம் ஃபுல்லா சாப்பிடணும். மிக சிறந்த உணவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை பயன்படுத்தியுள்ளார்கள், அதனை புகழ்ந்துள்ளார்கள். இரவு நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில பேரிச்சம்பழங்களை ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுருவாங்க. இந்த தண்ணி போட்டுருவோம் இரவு நேரத்துல. அதை என்ன சொல்றது, திகோனா, அவன் கொஞ்சம் ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணி குடிச்சீங்கன்னா மிக சிறந்தது. குடலில் உள்ள புண்கள், வயிற்றுக்கு மிக சிறந்ததான்.
சரிங்களா? கொஞ்சம் ஊற வச்சுட்டு அந்த பேரிச்சம்பழத்தையும் காலையில் சாப்பிடலாம், எல்லா நேரத்துலையும் சாப்பிடலாம். அந்த தண்ணியை குடிக்கணும். ரசூல்லா செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ரசூல்லா சொல்லக்கூடிய மிக முக்கியமான உணவு இந்த பேரிச்சம்பழம் தான். அது மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தது. மற்ற ரொட்டி கறி அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப குறைவு. இப்போ தான் கிடைக்கும். இதுதான் அதிகமாக பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டுருக்காங்க. வனஹ்லும் ஆக கணிமிக்கவர்களே, ரமதானில் மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களிலும் நாம் பேரிச்சம்பழம் அதிகமாக வாங்குவதையும் சாப்பிடுவதையும் பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அரபுகள் வந்து இங்கே அதிகமாக சாப்பிடுவாங்க. இஃப்தார் நேரத்தில் ஒரு 10-15 சாப்பிடுவாங்க. நம்மளால 1-2 தான் சாப்பிட முடியுது. மற்ற கஞ்சி தான் நம்ம முக்கியம். பேரிச்சம்பழம் அதை கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் 1:20 இருக்கும். 20 டைம்ஸ் இது வந்து மோர் யூஸ்ஃபுல், மோர் பெனிஃபிஷியல். ஆனால் இதெல்லாம் வந்து நமக்கு பழக்கம் இல்லாதனால ஒன்று மட்டும் சாப்பிட்டுன்னு செய்கிறோம். முதல்ல கஞ்சி வடை தான் நம்ம கை போகுது. அதனால் பேரிச்சம்பழத்தை அதிகமாக வாங்கக்கூடிய சாப்பிடக்கூடியவர்களாக நாம் வாங்க வேண்டும். எல்லா நேரங்களையும் அது சேமித்து வச்சு டெய்லி 1-2 கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் சிறந்தவர். அதனால அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறோம், எல்லா தனி வகையும் அதில் இருக்கும். குறிப்பா 2 சொல்றோம். என்ன? நஃப்லும் வருமா, பேரித்த பழங்களும் மாதுளை பழங்களும், மாதுளம் பழங்களும். இதையும் மக்கள் வந்து நீங்க பார்க்க முடியும். சிட்டிலாம் பார்க்க முடியுது, அதிகமா அதை பார்க்க முடியல. மிக சிறந்த உணவு, மிக சிறந்த உணவு. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இதெல்லாம் நம்ம சாப்பிடவே இல்லை. இப்போ ஷவர்மா, பர்கர், இந்த KFC, இந்த தொல்லை அந்த தொல்லை எல்லாமே இதுதான் வேணும்ன்றாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருக்கும். فيهما فاكهة ونخل ورمان فبأي آلاء ربكما تكذبان. நல்லதை சாப்பிடுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள். فيهن خيرات حسان فبأي آلاء ربكما تكذبان حور مقصورات في الخيام فبأي آلاء ربكما تكذبان لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان. இந்த 3 வசனங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய பெண்களை பற்றி சொல்கிறார். சொர்க்கத்தினுடைய பெண்கள், சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பெண்கள், அவங்களுடைய வர்ணனையை இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். சொர்க்கங்களில் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளக்கூடிய கணவன்மார்களை மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு தருவார். இந்த இடத்துல ஃபீஹின்ன கைராத்துன் ஹிசான். கைர்னா என்னது? அரபி மொழியில கைர்னா என்ன? பெஸ்ட். கைர்னா என்ன? பெஸ்ட். ஹிசான்னா இதை பத்தி சொல்ல, இப்போ ஒருவர் வந்து நல்லவர், அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவர் ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர்னா நம்முடைய சிந்தனையில எது வருது? அவருடைய ஹைட்டை பத்தி நம்ம சொல்றோமா? உயரத்தை பத்தி, உயரம் கவனத்துக்கு வருதா? அல்லது அவருடைய நிறம் கவனத்துக்கு வருதா? அவருடைய பணம் கவனத்துக்கு வருதா? அவருடைய பதவி கவனத்துக்கு வருதா? நல்லவர்னா எதை வச்சு சொல்றோம்? எதை வச்சு சொல்றோம்? அவருடைய குணங்கள். அவருடைய குணங்கள். ஒருவரை பற்றி நாம் சொல்லும் பொழுது அவர் நல்லவர், சிறந்தவர் என்று நாம் சொல்லும் பொழுது அவருடைய குணத்தை பற்றி தான் நாம் பேசுகின்றோம் இல்லைங்களா? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அது இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய பூமியான பெண்கள் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் நற்குணமுள்ள பெண்களாக இருப்பார்கள். இதை முதலாவதாக சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹ் வந்து ஹிசான், ஹசீனான்னு பேர் வைப்பாங்க. ஹசீனான்னு என்ன? பியூட்டிஃபுல். ஹஸ்னுன்னா பியூட்டி அரபி மொழியில். இந்த அழகை அடுத்ததாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். முதல்ல வந்து அவருடைய குணத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். அழகை விட சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அழகை விட குணம் முக்கியமானது என்பதை குர்ஆன் மூலமாக நாம் அறிய முடிகிறது. சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாரும் அழகாக இருப்பாங்க.
அவங்களுடைய அழகை விட கேரக்டர் தான் முக்கியம். அவங்க அழகானவர்கள், குணத்திலும் சிறந்தவர்கள் என்று சொன்னது அப்புறம் குணத்தில் மிக சிறந்தவர்கள், அழகானவர்களும் கூட. அடுத்ததா சொல்றாங்க குரான்ல இந்த எது முதல்ல சொல்லப்பட்டதோ அது மிக முக்கியம் சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கணும். குரான்ல எது முதலாவதாக சொல்லப்பட்டுள்ளதோ அது மிக முக்கியமானது. புரியுதுங்களா? பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, பெண்கள் கேரக்டர் விஷயத்துல குரான் மிக அதிக முக்கியத்துவம் அவர்களுக்கு தருகின்றது. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் பாதிச்சா அது வாழ்நாள் முழுக்க ஒரு பங்கம் தானே சொல்றீங்க. தர்பா தமிழ்ல ஏதாவது நம்ம பங்கம் பங்கம் தான் சொல்லுவாங்க. துணி ஏதாவது இந்த மாதிரி கரை கரை. ஆமா, அவங்க கேரக்டர்ல கரை விழுந்தா அது போகாது. மக்கள் அந்த அளவு சீக்கிரமா வளர்க்க மாட்டாங்க. ஆண்கள் விஷயத்துல வளர்ந்துறாங்க. வாரிசும் நிறைய தவறு செய்யறாங்க. ஆனா வாரிசை மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, சீக்கிரமா மறந்துடுவாங்க. அது பெருசா அதுவும் தவறு எல்லாருக்கும் தண்டிக்கப்படுவோம். ஆனா பெண்கள் விஷயத்துல மக்கள் மிக கவனமா இருப்பாங்க. எங்க போறாங்க, எங்கே வராங்க, நம்ம வாரிசோட எப்படி பாருக்கிறோம் வீட்டுல, அவங்க எங்க போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி விடக்கூடாது. ஆனா பெண்கள் விஷயத்துல அதிகமாக அக்கறை கொள்கின்றோம். அதனாலதான் பெண்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அதிக அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய கர்ப்பு இந்த விஷயத்துல மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அவர்கள் குணத்திலும் மிக சிறந்தவர்கள், அழகிலும் மிக சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ளவர்களுக்கு தருவார். தன்னுடைய கூடாரங்களில் அவர்கள் வசிப்பார்கள், இருப்பார்கள். எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க, தேவையில்லாம வெளியே சுத்த மாட்டாங்க, தேவையில்லாம தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வரமாட்டார்கள். மிக அவசியமான தேவை என்றால் மட்டுமே பெண்களுக்கு வெளியே வரக்கூடிய அனுமதி யார் தரது? அரசாங்கமா? இஸ்லாம். இஸ்லாம் ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு மிக அவசிய தேவை என்றால் மட்டுமே வெளியே வரக்கூடிய அனுமதி தருகின்றது. பக்கத்து வீட்டுல தோழி இருக்காங்க, சின்னம்மா இருக்காங்க, முன்னாடி இதுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். தேவையில்லாம மார்க்கெட்ல சுத்துறது, பீச்சுக்கு போறது, மால்ஸ்ல சுத்துறது, இதுக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கல. நம்ம கல்ச்சர் மூலமா இது தெரிஞ்சுக்கிறோம். காலேஜ் 20 கிலோமீட்டர் தூரம் டெய்லி போயிட்டு வராங்க, பேரண்ட்ஸ் தான் அனுமதிக்கிறாங்க. அதுல அவங்க கத்துக்கிறாங்க, எல்லாமே கத்துக்கிறாங்க. அவன் இஸ்லாத்தை விட கல்ச்சர் மூலமாக இந்திய கலாச்சாரம் மற்றவங்க என்ன செய்யறாங்களோ அதான் முஸ்லிம்ஸும் பெரும்பாலான விஷயத்துல அதே போல செய்யறாங்க. இஸ்லாம் என்ன சொல்கின்றது? அது அடுத்ததாக முதலாவதாக உலகம் எப்படி போதோ அதே இதுல போறது. சரியா? அவங்க தனியா பயணிக்கிறார்கள், இவங்களும் தனியா இங்கிருந்து துபாய்க்கு போறாங்க, லேடிஸ் மட்டும். ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா யாருமே இல்ல, மிக முக்கியமான வேலை. ஹஜ்ஜுக்கும் மஹரம் இல்லைன்னா பெண்களுக்கு தனியா போறது அனுமதி இருக்கா? ஹஜ்ஜு அவங்க பணம் இருக்கு, ஹஜ்ஜு செய்யல, கடமையான ஹஜ்ஜு. ஆனா மஹரம் இல்லை, கணவன் இல்லை, தகப்பன் இல்லை, ஆண் மகன் இல்லை, யாருமே கூட போகக்கூடிய ஆண் உறவினர்கள் ஆண்கள் கிடையாது. தனியா போறதுக்கான அனுமதி கிடையாது. அவங்க வெயிட் பண்ணணும். ஒருவேளை முடியவே இல்லை, 3-4 ஆண்டுகள் அவங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு அமையல, கடமை கிடையாது. எல்லாம் அதை பற்றி அவங்களுக்கு விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா நிபந்தனை எல்லாம் வச்சிருக்காங்க. செல்வத்தோடு பெண்களுக்கு என்ன மஹரமோ இருக்கணும். மஹரம் ஹஜ்ஜுக்கு அந்த நிலை என்றால் மார்க்கெட் போறதுக்கும், ஊருக்கு போறதுக்கும், அங்கே போறது அங்கே போறதுக்கும் மார்க்கம் அனுமதிக்கல.
அதை நாம எடுத்துக்கிட்டோம், அனுமதியை நாம அதை டேக்கன் ஃபார் கிராண்டட், நாம எடுத்துக்கிட்டோம், தவறு. فيهن خيرات حسان فبأي آلاء ربكما تكذبان حور مقصورات في الخيام. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த சொர்க்கவாசி பெண்களுடைய குணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் அவங்க புகழ்றான். பூதாரங்களில் அவர்கள் இருப்பார்கள், தேவையில்லாமல் வெளியே வர மாட்டார்கள், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்வார்கள். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் மிக அதிகம், ஆண்களுக்கும் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. அந்த பெண்களை எந்த ஒரு மனிதனோ அல்லது ஜின்னோ தொட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு தூய்மையான மிக சிறந்த பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவாசிகளுக்கு தருவார். இந்த இடத்துல பலருடைய சிந்தனையில நிறைய பேர் இந்த கேள்வி உருவாகும், ஈக்குவாலிட்டி, பெண்களும் ஆண்களும் சமம். எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் பெண்களை பற்றியே சொல்கின்றானே, சொல்லுவாசிகளுக்கு பெண்கள் கிடைக்கும், இப்படிப்பட்ட பெண்கள் பொருளை அவருடைய கண்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்க அழகானவர்கள், பெண்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அது சொல்லலையே. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்காகவும் அவர்களுக்கு எது தகுமோ எது பொருத்தமோ அப்பேற்பட்ட நியமத்துகளை, கணவன்மார்களை அங்கு அவர்களுக்காக தயார் செய்துள்ளார். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய குணத்தை முன்வைத்து அவங்களுடைய வெட்க உணர்வு, பெண்கள் என்ன செய்வாங்க, பெண்களுக்கு வெட்கம்தான் மிக சிறந்த செல்வம். ஷைனஸ் தான் பெண்களுடைய பொக்கிஷம், அதை எப்பவுமே விட்டுவிடாது. வெட்கப்படும் குணம் ஆண்களுக்கும் சரிங்களா. வெட்கம் இல்லாம இருப்பது மிக மோசமான நிலை. ஆடை விஷயத்திலும் சரி, குண விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஆண்களுக்கும் வெட்க உணர்வு என்பது அல் ஹயா மினல் ஈமான், ஈமானுடைய ஒரு அம்சம். பெண்களுக்கு அது மிக மிக அவங்களுடைய அந்தஸ்தை கூட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அவங்களுடைய வெட்கப்படும் குணம். இந்த ஹயாத என்ன ஆகுதுன்னா, நம்ம கலாச்சாரத்தின் மூலமாக அது மிகவும் இல்லாமல் போகின்றது. இப்போ பாய்ஸு கேர்ள்ஸு ஒரே கிளாஸ்ல 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் படிக்கும்போது நீங்க பெரிய பெண்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய பெண்கள்லாம் மிக அதிகமாக வெளியே வராத பெண்கள், அந்நிய ஆண்கள் வரும்பொழுது பேச இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் நேருக்கு நேரம் கண்களை பார்த்து பேச மாட்டாங்க. பெரிய பெண்கள்லாம் அவங்க வெட்கப்பட்டு கீழே பார்த்தா பேசுவாங்க. சில ஆண்களும் சரி, பெண்கள் அதிகமாக இந்த மாதிரியான பெண்களை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆனா இப்போ இதெல்லாம் போயிடுச்சு, நேருக்கு நேரம் கண்ணை பார்த்து பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியல அது, ஏன்னா அவங்களுக்கு யாரும் சொல்லித்தராங்க. ஈக்குவாலிட்டி பாடம் தான் சொல்லப்படுது. ஆனா ஈக்குவல் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சிரமப்படுத்தலாம் இல்லையா. ஆண்கள் குழந்தைகளை பெற்றுக்குவாங்க, நம்மளால பெற்றுக்க முடியுமா? பால் ஊட்ட முடியுமா? பால் ஊட்ட முடியுமா? ஆண்களை குழந்தைய சுவைக்க முடியுமா? Do we get pregnant? Never. பால் ஊட்ட முடியுமா? இதெல்லாம் விடுங்க. பிரெக்னன்ட் ஆவது, குழந்தையை பெற்றெடுப்பது, பால் ஊட்டுவது, குழந்தைகளை சுமைப்பது, பெற்றெடுப்பது, பால் ஊட்டுவது, இது கண்டிப்பா முடியாது. இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு, தர்பியா. சின்ன குழந்தைகளை இப்போ நான் தராவி நேரத்துல
நம்மளால புரிஞ்ச முடியாது. பிள்ளைகள்லாம் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா நம்மளால வந்து அதிகமாக புரிஞ்ச முடியாது ஆண்களுக்கு. பெண்களுக்கு அந்த குணத்தை எல்லாம் சுட்டாங்க தந்துள்ளாங்க. 6 மாச குழந்தைய நாம வந்து 1 மணி நேரம் நம்மளால பார்த்துக்க முடியுமா சொல்லுங்க? ஆண்கள் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 5 நிமிஷம், அதுக்கடுத்து வாங்க 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 குழந்தை எடுத்துட்டு போங்க கொடுத்துருவாங்க சீக்கிரமா. நம்மளால முடியாது. ஆனா பெண்களுக்கு எல்லாம் சுட்டாங்க அந்த பொறுப்பையும் அந்த பொறுமையையும் சுட்டாங்க. குழந்தைகளை கவனிக்கின்ற அவங்களுடைய மொழி, அவங்களுடைய எல்லாமே வந்து எல்லாம் சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஆற்றலை தந்துள்ளார். தர்பியா வளர்க்கக்கூடிய திறன் ஆண்களை விட பெண்கள் தான் மிக சிறப்பாக அதை நிறைவேற்றுவார்கள். சிறிய வயசு வளர்ந்துதான் நாம் ஓரளவு பார்த்துக்க முடியும். சரிங்களா? வளர்ந்த பிறகு அந்த 5 வருடங்கள் வரை நிச்சயமாக ஆண்களால் அது முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முடியும். ஒரு சில பேர் விதிவிலக்கா இருக்கலாம். ஆனா பொதுவா 95% ஆண்களால் இந்த காரியங்கள்லாம் முடியாது. அவர்களுக்கு ஏற்ற பொறுப்புகளை உடல் அமைப்பையும் திறன்களையும் பொறுப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களுக்கு தந்துள்ளார். இதெல்லாம் நாம கவனிக்கணும். ஈக்குவாலிட்டி பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு அவங்க வீட்லயும் இந்த வேலைகள் செய்யணும், வெளியில பேங்க்ஸ்லயும் வேலை செய்யணும், ரயில்வேஸ்லயும் வேலை செய்யணும், விமானமும் ஓட்டணும், கப்பலும் ஓட்டணும். உங்க வேலை அவங்க தலையில போட்டீங்க, அவங்க வேலை நீங்க செய்வீங்களா? செய்யலையே. நம்ம ஜும்மால கூட சொன்னோம், பாத்திரம் நாம கழுவுமா? எல்லாமே அவங்க தான் சமைச்சு தரணும், எல்லாமே அவங்க தான் வந்து ரெடி பண்ணணும். நம்ம வெறும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இது சரியில்லை, அது சரியில்லை, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. திரும்ப மொபைல்ல நியூஸ் பேப்பர், டிவி. இது ஆண்கள். பெண்கள் தான் எல்லா வேலையும் செய்யறாங்க வீட்டுல. வீட்டு வேலையே அவங்களுக்கு சரியா இருக்கு, நீங்க வெளியிலேயும் வேலை கிடைக்கும். பெண்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்களுக்கு கல்வி சொல்லி தராங்க, அந்த இதுல மார்க் அவங்களுக்கு. ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகள் இன்ஜினியர்ஸ், ரோடு போடணும், பிரிட்ஜஸ் கட்டணும், பெரிய பெரிய கட்டடங்கள், இதெல்லாம் ஆண்களுடைய வேலை. இதுல பெண்களுக்கு என்ன இருக்கு? சிரமத்தை தரும். சரியா? அவங்களுக்கு பாரத்தை தான் நாம போடணுமே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிரமத்தை அவர்களுக்கு தரவில்லை. மாறாக வீட்டில் இருங்க, முகர்நபி உபயோகிக்கணும், உங்களுடைய வேலையை கவனிங்க, உங்களுடைய வேலை, உங்களுடைய பொறுப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய இன்ஜினியரோ ப்ரொஃபஸர், பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆர்டிக்கல் வந்து நான் பார்த்தேன்னு சொல்றாங்க, பெரிய ப்ரொஃபஸர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கிச்சனுக்கு போனா என் மனைவி இந்த மசாலா டப்பாக்கள், இந்த கிச்சனை வந்து ஒழுங்குபடுத்தி மிக சிறப்பா வச்சிருக்காங்க பாருங்க, அது என்னால செய்ய முடியாது. எந்த இடத்துல இருக்கணும், எந்த பாத்திரம் எந்த இடத்துல இருக்கணும், அது மிக சிறப்பா வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது கண்டிப்பா என்னால செய்ய முடியாது. அவங்க வேலையே நாம செய்ய முடியாது. நம்ம வெளி வேலையை அவங்களால நிச்சயமா செய்ய முடியாது. ரயில்வேஸ்லையும், ரோட்வேஸ்லையும், விமானம் ஓட்டுறதுலையும், படைகள்லையும், இதுக்கெல்லாம் ஆண்கள் தான் மிக பொருத்தமானது. அவங்களுடைய வலிமை, அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய வீரம், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வெளியே உள்ள வேலைகளை கவனிப்பதற்காக பொருத்தமான முறையில் இந்த ஆற்றலை ஆண்களுக்கு தந்துள்ளார். புரியுதுங்களா? அல்லாஹ்வோட நம்ம போட்டி போட்டா தோல்விதான் நமக்கு கிடைக்கும். இந்த வேலை, வீட்டில் உள்ள வேலை, பெண்கள் வெளியே வந்தால் இது பாதிக்கும். பெண்கள் வெளியே வந்தா ஆண்களுடைய வேலை பாதிக்கும். அது பார்த்துதான் இருக்கும். ஆபீசஸ்ல பெண்கள், பணி செய்யற இடத்துல பெண்கள், என்ன ஆகும்? கவனம் அந்த பக்கம் போகும், எல்லா வேலையும் கெட்டு போகும். அது பார்த்துட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? இமாமத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை அனுமதிக்கல. பெண்களை வந்து ஆண்கள் முன்னாடி நிற்பாங்க, அதுக்கு அடுத்து சிறுவர்கள் நிற்பாங்க, அதுக்கு அடுத்து பெண்கள் நிற்பாங்க. பெண் இமாமா இருந்தா என்ன நடக்கும்? நபியையும் எப்பவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை தான் அனுப்பியிருந்தாங்க. ஆண்களைத்தான் நாம் நபிமார்களாக
அனுப்பியுள்ளோம். பெண்கள் அனுப்புனா அவங்க செய்தியை கேட்க மாட்டாங்க, அவங்களை கவனிப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன சொல்றாங்க, அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கு. இமாமா இருந்தாலும் அதே தான். இமாமா இருந்தாலும் அவங்க தொழுகையின் கவனம் இந்த பக்கம் போயிடும். கணிக்கிறவர்களே, உலகம் வேற பாடத்தை புகழுது. ஆனா அதனுடைய விளைவு என்ன ஆகும்? வீடும் சரியா அமையாது, வெளி உலகமும் சரியா அமையாது. எல்லா இடங்களையும் குழப்பம் தான் உண்டாகும். அதான் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் சில இடங்களில் அனுமதிக்கின்றது, சில இடங்களில் அனுமதிக்கவில்லை. அதையெல்லாம் நாம் சரியாக தெரிந்து கடைபிடிக்கணும். நமக்கு தான் பயன், நமக்கு தான் பயன். பெண்கள் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அரபு நாடுகள்ல ஒவ்வொரு நாளும் வெளியே வந்துட்டாங்க. கடைசியா சவுதி மட்டும்தான் எஞ்சி இருந்தது. அங்கேயும் போராட்டம் பண்ணி நாம எல்லாம் வண்டி ஓட்டுவோம், ஏன் நமக்கு வண்டி ஓட்ட விட மாட்டேங்கிறீங்க. எல்லா உலகம் பெண்கள்லாம் கார் ஓட்டுறாங்க, நமக்கு மட்டும் ஏன் ஓட்ட விடாம தடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சில வருடங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அரசாங்கம் என்ன செய்யும்? சொல்லும், ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், தடுத்து வச்சிருப்பாங்க. இல்லை ரொம்ப நீங்க பிடிவாதமா இருந்தா சரி போங்க, எப்படியாவது போங்க, குட்டிச்சோரா போவாங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டாங்க. இப்போ லேடிஸ் வண்டி எடுத்துட்டு போறாங்க. இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, சரிங்களா? ஒண்ணு இல்லாத சிரமங்களை நாம தான் அவங்களுக்கு உண்டாகும். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பெட்ரோல் திடீர்னு தீர்ந்துச்சு, என்ன செய்ய முடியும் அவங்களால? புரியுதுங்களா? நம்ம நாடு மாதிரி இல்லையே, பாலைவனம், நிறைய கிராமங்கள்லாம் கிடையாது. 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கிராமமும் இருக்காது. இடையில ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வரும், பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ். அதை எப்படி அவங்களால சமாளிக்க முடியும்? இரவு நேரத்துல தனியா எப்படி ஓட்டுவாங்க? இப்போ கூட நாம் பார்க்கணும், லேடிஸ்னா பயந்து தான் ஓட்டுவாங்க இல்லையா? சிக்னல்ஸ்லாம் பார்ப்பீங்க, ஆண்கள் வேகமாக போயிடுவாங்க, பயந்து திடீர்னு பிரேக் போட்டுருவாங்க லேடிஸ்னா. அவங்களுடைய திறன் வேறு, அவங்க ஏற்ற மாதிரி அம்மா சுட்டாங்கத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை விட மோசமான ஒன்று நினைக்கிறவர்களே, நாம் வண்டியை கொடுத்தா எங்கே வேண்டுமானாலும் நீ செல்லலாம் என்ற பர்மிஷன் தான் தரணும். புரியுதா? இன்னைக்கு பக்கத்து தெருவுக்கு போவாங்க, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போவாங்க, அதுக்கடுத்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க, நமக்கு தெரிய வராது. சைத்தான் கூடவே இருப்பான் இல்லைங்களா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், டீச்சர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் எங்கே போகலான்னு சொல்லி எப்படி உங்களால் அறிய முடியும்? எல்லா நேரத்துலையும் நீங்க பின்னாடியே கேமரா வச்சுட்டே போயிட்டு இருக்கீங்களா? முடியாது. இதனாலதான் உலமாக்கள் மார்க்கம் நம்மை தடை செய்யும். அந்த தடையின் பின்பு நன்மை நமக்கு தான். விட்டா பாதிப்பு ஏற்பட்ட பிறகு என்ன அழுது என்ன பிரயோஜனம்? திரும்பி வராது, கிடைக்காது. புரியுதுங்களா? எப்பவுமே பெற்றோர், நல்லவர்கள், உலமாக்கள், ஜமாத்து ஒரு விஷயத்தை தடை செய்கின்றது என்றால் அதனுடைய நன்மைகள் அவங்களுக்குதான் தெரியும். குழந்தைத்தனமா இன்னொன்று போல பிடிவாதம், அதை மீண்டும் திரும்ப அதையே கேட்டுட்டே இருந்தா என்ன செய்வாங்க? ஒரு கட்டத்துல விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் முஸ்லீம் பெண்கள் ஆகிட்டாங்க. சரிங்களா? போகாதீங்க எவ்வளவுதான் தடுக்க முடியும்? சரி போங்க, அதனுடைய விளைவை நீங்களே சந்தித்துக் கொள்ளுங்கள். கடைசியில் விட்டுட்டாங்க. கண்ணியமிக்கவர்களே, பெண்களும் சரி ஆண்களும் சரி இப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். குர்ஆன் என்னென்ன விஷயங்களில் நம்மை எவ்வாறு இருக்க சொல்கின்றது என்பதை எல்லாம் நாம் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். முத்தகீன அலா ரஃபரஃபின் குதுரின் வஅப்கரியின் ஹிசான், அவர்கள் சிறந்த பச்சை நிற தலையணைகள் மீது சாய்ந்து கொண்டிருப்பவர்களாக. கவுச்சஸ் சொல்றோம், சீட்ஸ், பெட்ஸ், அதே போல தலையணைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கான். அவர்கள் மிக
உல்லாசமாக அவர்கள் இருப்பார்கள், சாய்ந்து கொண்டிருப்பார்கள். வாழப்பரியின் கம்பளி கார்பெட்ஸ், மிக சிறந்த விரிப்புகள் சொர்க்கத்தில் இருக்கும். அதன் மீது அவர்கள் அமர்ந்தவர்களாக சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய என்னென்ன கொடைகளை நியமத்துகளை மறுக்க முடியும்? என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் கேட்கின்றார், மனிதர்களே, ஜின்களே, உங்களுடைய ரப்பினுடைய என்னென்ன கொடைகளை நீங்கள் பொய்யாகுவீர்கள், மறுப்பீர்கள்? என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ்வே, நாம் உன்னுடைய எந்த நியமத்தையும் பொய்யாகவில்லை. We don't deny any of your blessings. நாம் உன்னுடைய எந்த நியமத்தையும் நாம் மறுக்கவில்லை அல்லாஹ்வே என்று பதில் சொல்லணும். சரிங்களா? தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், உங்களுடைய ரப்பினுடைய பரக்கத்து நிறைந்த பெயர், கண்ணியத்தின் மற்றும் அருளின் அதிபதியாகிய, அருள் செய்வதின் நன்மையின் கண்ணியத்தின் அதிபதியாகிய உங்களுடைய ரப்பின் பெயர் பரக்கத்து நிறைந்தது, பல்வேறு நன்மைகள் அவனிடத்திலே உள்ளன. ரஹ்மான் என்ற ஆரம்பத்திலையும் ஒவ்வொரு சூறாவிலையும் இந்த ஆரம்பமும் கடைசியும் சேரும். சரிங்களா? ஆரம்பமும் கடைசியும் ஒரே மாதிரியாக பல சூறாக்கள் நாம் கவனித்தால் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பெயர் பரக்கத்து நிறைந்தது, பரக்கத்து நிறைந்தது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அதனை கடைசியில் ஒரு தடவை சொல்லி இந்த சூறாவை முடிக்கின்றார். தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயரும் பரக்கத்து நிறைந்தது, அல்லாஹ்வுடைய கொடைகள் பரக்கத்து நிறைந்தவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தின் மற்றும் தில் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவத்தின் கண்ணியத்தின் அதிபதியாகிய, மகத்துவம் மற்றும் கண்ணியத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் பரக்கத்து நிறைந்தது, ரஹ்மான். ஆகவே இந்த சூறாவை நாம் மீண்டும் மீண்டும் ஓதணும், அதனுடைய பொருளையும் நாம் பார்க்கணும், இதனை மனனம் செய்யணும். ஓதுவதற்கும் மிக சிறந்தது, கேட்பதற்கும் மிக இனிமையானது. சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் குர்ஆனை சரியாக அணுகி அதனுடைய படிப்பினைகள் மூலம் படிப்பினை பெற்று இந்த வாழ்வையும் மறு வாழ்வையும் சிறப்பாக கொள்ளக்கூடிய தௌஃபீக்கினையும் உதவியையும் செய்வாராக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியினா முஹம்மத். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் இந்த சூரா அடுத்த சூரத்துல் வாகியா. சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்கல்லாஹு கைரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியினா முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.